ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம். அந்த மெசேஜை டைப் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும். அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றுது, நம்ம பிரெயின் அதை எப்படி நம்புது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா இருங்க, இந்த ஏரியால கிட்னாப்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது கூட ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ. இப்போ கடைசியில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மெசேஜ் நம்ம பிரெயின்ல ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது. பார்ட் 2, நம்ம பிரெயின் எப்படி ஏமாறுது. நம்ம பிரெயினுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒரு விஷயத்த பலமுறை பார்த்தா அதை உண்மைன்னு நம்பிடும். இந்த சைக்காலஜில இல்லூசரி ட்ரூத் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யை 10 பேர் சொல்றாங்கன்னு வைங்களேன், அது பொய் தான். ஆனா அதே பொய்யை ஒரு 1000 பேர் சொல்றாங்கன்னா அது உண்மை. அதனால தான் எந்த ஒரு ஃபேக் நியூஸ்னாலுமே டேஞ்சரஸ். ஏன்னா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1000 பேர் அந்த நியூஸை சொன்னாலே போதும், அது உண்மையா நம்ம நம்பிடுவோம். பார்ட் 3, மாப் மென்டாலிட்டி. இப்போ ஒரு ஊர்ல ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தாரு, இல்லை ஒரு சஸ்பீஷியஸான பர்சனை பார்த்தாங்க, ஒரு கிட்னாப்பர், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இந்த ரூமர்லாம் பில்ட் ஆகினே இருக்கு. எவிடன்ஸ் இல்லை, ப்ரூஃப் இல்லை. ஆனால் இந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடத்துல ஒரு பயம் இருக்கோ அங்கே தான் டேஞ்சரும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தன் யோசிப்பான், ஆனால் அதுக்கு மொத்த கூட்டமும் ரியாக்ட் பண்ணும். அதுதான் மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட் 4, சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன். நம்ம மொத்த ஸ்டோரி நம்பாமல் ஏதோ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மேனிப்புலேட் ஆகிறோம். ஸோ இது சின்ன விஷயம் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸை டச் பண்ணி நம்ம ஃபீலிங்ஸில் விளையாடுது. ஸோ இதில் உங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண பார்க்குது. பார்ட் 5, ஒரு மெசேஜோட விலை. வெறும் ஒரு ஃபார்வர்ட், வெறும் ஒரு ஷேர், வெறும் ஒரு கமெண்ட். இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வேணால் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அதே ஒரு விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணலாம். ஒரு மனுஷனோட ரெப்புடேஷன், ஒரு ஃபேமிலியோட பீஸ் அண்ட் ஒரு கம்யூனிட்டியோட ட்ரஸ்ட் எல்லாமே சில நிமிஷத்தில் நம்ம பண்ணுற ஒரு கமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷேராக இருக்கலாம், ஏன் ஒரு லைக்காக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து அதை மொத்தமாக உடைச்சிடும். அடுத்த வீடியோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.